கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க அழகா மடிச்சு கமன்னு ஒரு எடுத்துட்டு வாங்க சரிங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு கடாயில 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஹீட் வச்சுட்டு அதையெல்லாம் பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஹீட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்துட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அதை அந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கடாய் சூடா இருக்கிறதால சீக்கிரமா வறுபட்டுரும். அப்புறமா ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து லோ ஹீட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நாம எடுத்திருக்க அளவுக்கு இந்த காரம் கரெக்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். தோலோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்ச பிறகு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளா இருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பொருள் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு குயிக்கா ஒரு பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்த பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு தேவையான அளவு இட்லி பொடி, நம்ம அரைச்சி வச்ச இட்லி பொடி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் மினி இட்லி சேர்க்குறேன். நீங்கள் பெரிய இட்லியாக இருந்தாலும் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சான்ஸே வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.